நேற்று நைட்டு டைம்ஸ் நவ் சேனலில் அந்த ஒரு ஸ்கேண்டல் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்டிருக்கிற 3 பேர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தற்போதைக்கு. முதல்ல கருணாஸ் அவர்கள். கருணாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் யாருக்காகவும் எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. என்னோட தேவைக்காகவோ என்னோட அமைப்போட தேவைக்காகவோ பணம் கேட்டது கிடையாது. என்னோட தொகுதிக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்க. என் தொகுதியில் முக்கியமான பிரச்சனை தண்ணி, அது மக்கள் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் கேட்டிருக்கேன். வேறு எந்த நேரத்துலையும் பணம் வாங்கினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் டீம் தாவர ஆள்லாம் கிடையாது. அந்த எண்ணமும் இது வரைக்கும் எனக்கு இருந்தது கிடையாது. அபாண்டமான ஒரு பொய்யை என் மேலே சுமத்தி தமிழகத்தோட ஒரு விவாத பொருளாக என்னை சரவணன் எம்எல்ஏ மாற்றிருக்காரு. இதை நாங்கள் சட்டப்படி அணுக போகிறோம். அவர் மேலே மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர போகிறேன். காவல்துறைக்கிட்டையும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அம்மாவோட விசுவாசி நான், அந்த ஒரு நிலையிலிருந்து மாற மாட்டேன்னு சொல்லி கருணாஸ் பேசியிருக்காருங்க. அடுத்ததா தமிமுன் அன்சாரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோன்பு துறந்துட்டு நான் வீட்டில் உட்காந்துருந்தப்போ இந்த ஒரு செய்தியை என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஆல்ரெடி நான் உடல்நிலை சரியா இல்லாமல் இருக்கேன். இப்போதான் தேறிட்டு வரேன். இந்த ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான பழியை டைம்ஸ் நவ் என் மேலே சுமத்தி இருக்கு. இது மீடியா தர்மத்தை தாண்டின ஒரு விஷயமா இருக்கும். 10 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க சொல்லியிருக்கிறத கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நாகரீகமான ஒரு முறையில தான் என்கிட்ட அரசுக்கான ஆதரவை கேட்டாரு. அப்போ எல்லாருமே நாங்க கூட இருந்தோம். அப்போ பாஜக சார்பில் தலைவர்கள் எல்லாருமே கூட இருந்தாங்க. உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம், ஆனா எதிர்காலத்தில் எங்க கட்சிக்காக வாரிய பதவிகள் கொடுங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டோம். மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர்கள் எல்லாருமே அப்ப பக்கத்துல இருந்தாங்க. வேற எந்த ஒரு விஷயமும் நாங்க பேச கிடையாது. இது இறைவன் மேல ஆணை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாம சமீப காலமா எடப்பாடி பழனிசாமி அரசுக்கும் எங்களுக்கும் சில முரண்பாடுகள் நிலவி இருக்கு. அது உண்மைதான். அதிமுக அரசுக்கு எதிரா மத்திய பாஜக அரசு செய்யற சூழ்ச்சிகளை நாங்க உரத்த குரல்ல கண்டிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் பின்னணி என்ன அப்படின்றத டெல்லியை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரவணன் எம்எல்ஏ குற்றச்சாட்டை 100% நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க. அடுத்து சூலூர் எம்எல்ஏ பேசியிருக்கிற ஒரு பேச்சு. சில பேர்த்துக்கு 2 கோடி ரூபாயும் தங்க நகையும் கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க எல்லாரும் கோவத்தூர்ல தங்கி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அதிமுக அரசை காப்பாத்துறதுக்காக தான். இங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எம்எல்ஏக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க. அந்த ஒரு பேச்சும் தற்போதைக்கு ரொம்ப பரவலா வைரலா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். விவசாயத்தினால் இழப்பு தான் ஏற்படுகிறது, நமக்கு ஆதாயம் எதுவும் இல்லை. ஆக விவசாயம் செய்து என்ன பயன் என்று நினைக்கிற நிலைமைக்கு விவசாயிகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் விளைபொருள்கள் எதுவாக இருந்தாலும், நெல்லாக இருந்தாலும், கரும்பாக இருந்தாலும், பருத்தியாக இருந்தாலும் உரிய விலையை விவசாய அமைப்புகள் தான் முடிவு செய்ய வேண்டும்.